ஒரு ஊரில் பல்லாயிரம் பேர் வாழ்கிறார்கள். எல்லோருக்கும் வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதா என்ன? உங்கள் வீதியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது? அல்லது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன் யாருக்கு வரலாறு நூலாக எழுதப்பட்டிருக்கிறது? யாருக்கும் இல்லை. ஆயிரக்கணக்கான பேர் இந்த மண்ணில் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவரவர் சந்தோஷத்தை அவரவர் அனுபவித்து அவரவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து இந்த மண்ணை விட்டு நீங்கி விடுகிறார்கள். எல்லோர் வாழ்க்கையும் எழுதப்படுவதில்லை. ஆனால் சிலர் கதைகளில் இடம்பெறுகிறார்கள், கவிதைகளில் இடம்பெறுகிறார்கள், இலக்கியத்தில் இடம்பெறுகிறார்கள், இலக்கியம் படைக்கிறார்கள். அதன் வழியாக வாழ்நாளெல்லாம் பேசப்படுகிறவர்களாக மாறுகிறாங்க. இந்த மண்ணில் அப்படி ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது. அது இந்த மண்ணிலிருந்து தோன்றிய கதையாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கே சொந்தமான கதை. அந்த கதையை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அறிவார்கள். அந்த கதையை இன்று கேட்டாலும் அந்த கதை கேட்பவர்களுக்கு கண்ணீர் வரும். அந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட கதை. உங்களுக்கு தெரிந்த கதை தான். இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சுனாபுரம் என்ற ஊரில் இருந்த நல்லதங்கால் கதை என்ற ஒரு கதை தான் இந்த மண்ணிலிருந்து பிறந்த கதை. அந்த கதை தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவின் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் அந்த மக்கள் அந்த கதையை கேட்டு கண்ணீர் விடுவார்கள். என்ன காரணம் தெரியுமா? அண்ணனுக்கும் தங்கைக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை பற்றிய கதை. சினிமாவில் பழைய தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ணன் தங்கை பாசம்னாலே பாசமலர் என்ற ஒரு திரைப்படம். அதில் நடித்த சிவாஜி கணேசன், சாவித்திரி அவர்கள் உருகி பாடுகிற அந்த பாடல், பார்வையற்ற நிலையில் அவர் நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு மறக்கவே முடியாது. திரைப்படம் ஒரு பாசமலரை தந்திருக்கிறது என்றால் பல்மடங்கு அதை விட சிறப்பாக உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நல்லதங்காளுடைய கதை இந்த மண்ணில் தான் உருவாகியிருக்கிறது. புகழேந்தி புலவர் என்பவரால் எழுதப்பட்ட பெரிய எழுத்து நல்லதங்கால் கதை என்ற புத்தகத்தை இங்கெல்லாம் முன்னாடி ₹1 விற்பார்கள். இப்போ கூட நீங்கள் இணையத்தில் இலவசமாகவே அதை படிக்கலாம். இந்த புகழேந்தி புலவரும் நலவெண்பாக எழுதிய புகழேந்தி புலவர் சோழ மண்டலத்தில் வாழ்ந்தவரும் ஒருவர் அல்ல. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இணையத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருவர் தான். அந்த புகழேந்தி புலவர் தான் சிறைப்பட்ட காலத்தில் பெரிய எழுத்து புத்தகங்களை எழுதினார்னு போட்டிருப்பாங்க. வேறு வேறு காலத்தை சேர்ந்த ஒரே பெயரில் இருக்கக்கூடிய 2 புலவர்கள். ஒருவேளை பெரிய எழுத்து புத்தகங்களை எழுதுபவர்கள் எல்லாம் புகழேந்தி புலவர் பெயரால் எழுதினால் அங்கீகாரம் கிடைக்குமே என்று எல்லா பெரிய எழுத்து புத்தகங்களும் புகழேந்தி புலவர் பெயரில் தான் இருக்கும். ஆனால் இது ஒரு உண்மை கதை, நடந்த கதை. நல்ல தம்பி நல்லதங்காள் என்ற இருவருடைய கதை. இந்த மண்ணில் ஒரு கதை வேரூன்றி வளருகிறது என்றால் அது உண்மையிலிருந்து தான் வளரும். அந்த உண்மை எங்கோ நடந்திருக்கும். எங்கே நடந்தது? அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சகோதரி மீது மிகுந்த பாசம் கொண்டிருக்கிறார். சகோதரியை திருமணம் செய்து கொடுக்கிறார். எங்கே திருமணம் செய்து கொடுக்கிறார்? இங்கே இருக்கிற மானாமதுரைக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். ரொம்ப பெரிய தூரம் இல்லை. இன்றைக்கு அல்ல, 2 தலைமுறைகளுக்கு முன்னால் தெரியும். இங்கே வசித்தவர்கள் அல்ல, எல்லா ஊர்லேயுமே பெண் கொடுப்பதாக இருந்தால் கூப்பிடுகிற தூரத்தில் அந்த பெண்ணை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தானில் ஒரு பழமொழி இருக்கிறது, பெண் கண்ணீர் விட்டால் அவள் அழுக்குரல் கேட்கிற தொலைவில் தான் அவளை திருமணம் செய்து கொடுக்கணுமா. அப்பா பொண்ணு அழுதுட்டா உடனே போய் நின்றணுமா, அவ்வளோ தூரத்துக்குள்ளே தான் கொடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த அர்ச்சுனாபுரத்தை சேர்ந்த அவர் இங்கே இருக்கிற மானாமதுரையில் இருக்கக்கூடிய காசி ராஜன் என்பவருக்கு அவளை நல்லதங்களை மணமுடித்து வைக்கிறார். சந்தோஷமான வாழ்க்கை. அவர்கள் என்னெல்லாம் சீர் கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் அந்த புத்தகத்தில் படித்து பாருங்கள். ஒரு பெண்ணை மணமுடித்து கொடுக்கும்போது அவளுக்கு சகோதரன் வீட்டு சீர் என்பது என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவள் மலர்களை சூடுவது என்றால் அந்த மலர்களை சூடுவதற்கு மலர்களை கட்டி தருகிற பெண் உட்பட எல்லாரையும் சீராக அனுப்பியிருக்காங்க. அவ்வளவு சீரும் சிறப்புமாக தங்கை போய் வாழ்கிறாள். அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள், 7 பிள்ளைகள். அங்கே ஒரு பஞ்சம் வருது, 12 வருட கொடும் பஞ்சம். இந்த தலைமுறைக்கு பஞ்சத்தினுடைய கதை தெரியாது, பஞ்சத்தில் இறந்தவர்கள் தெரியாது, பஞ்சம் என்றால் என்னன்னே தெரியாது. சொல்லப்போனால் மிகுதியான உணவு, வீணடிக்கப்படக்கூடிய உணவு, தேவைக்கு மேல் அதிகமாக உண்ணுகிற பழக்கம் உள்ள ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் 2 தலைமுறைக்கு முன்னால், 2 தலைமுறை கூட வேணாம், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வீடுகளில் அவர்களுக்கு 3 வேளை உணவு இருக்குமானா இருக்காது. உழைப்பவர்கள் மாலையில் மிக தாமதமாக உழைத்து ஊதியம் பெற்று வந்து உணவு தயாரித்து நள்ளிரவில் உண்ணுகிற வீடுகள் எல்லாம் எனக்கு தெரியும். அதுவும் 10 வருடம் 12 வருடம் பஞ்சம் வந்தால் என்ன இருக்கும்னா ஒரு புல் பூண்டு இருக்காது, ஒரு ஆடு மாடுக்கு குடிநீர் இருக்காது, உண்ண உணவு இருக்காது. பசுவெல்லாம்
பசியில் அலறுகிற ஓசை கேட்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தங்கை அண்ணனை தேடி வர்றார். எல்லா உறவுகள் ஒருவருக்கு இருந்தாலும், எத்தனையோ உறவுகள் கொண்டாடப்பட்டாலும், சில உறவுகள் தொடர்ந்து தலைமுறை தாண்டி உணர்ச்சி பூர்வமாகவே தொடர்ந்துட்டே இருக்கு. அதில் ஒன்றுதான் அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு. அண்ணனும் தங்கைக்குமான உறவு என்பது அவர்கள் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த இரண்டு சகோதரர்களைப் போல அல்ல. தங்கையின் மீது அக்காவின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் வேறு என்றால் தங்கையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் வேறு. இப்ப கூட ஒன்றுமே இல்லை. ஒரு முழு தமிழகத்தையும் ஒரே ஒரு நம்பிக்கையை சொல்லி எல்லா அண்ணனையும் தங்கைக்கு ஏதாவது செய்ய வச்சிட முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி பச்சை நிற புடவை எடுத்துக் கொடுத்தால் தங்கைகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று தமிழ்நாடே பச்சை புடவையை எடுத்துக் கொடுத்தது. காரணம், தங்கை புகுந்த இடத்தில் கஷ்டப்படுவதை ஒரு அண்ணனால் காண சகிக்காது என்பதால் அண்ணன் எந்த நேரத்திலும் தன் வீட்டு கதவுகளை திறந்து வைத்து தங்கை குடும்பத்தை தாங்க தயாராக இருக்கிறான். அப்படிதான் இந்த பஞ்ச காலத்தில் பிழைப்பதற்காக நல்லதங்காள் அண்ணனுடைய வீட்டுக்கு கிளம்பி வரான். ஆனால் அவளுடைய கணவன் சொல்கிறான், போகாதே. சொந்த அண்ணனாக இருந்தாலும், இத்தனை சீர் செய்த அண்ணனாக இருந்தாலும் சரி, நிலைமை கீழிறங்கி இருக்கிற நேரத்தில், வறுமையில் இருக்கிற நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில் யார் வீட்டிற்கு போய் நின்றாலும் அவமானத்தை தான் சந்திக்க வேண்டும். நீங்கள் அவருடைய சொந்த சகோதரனாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மைத்துனராக இருக்கலாம். 2 நாள் 3 நாள் 5 நாட்கள் உங்களுக்கு உணவிடுவார்கள். 6வது நாள் அவருடைய உண்மையான முகம் வெளிப்பற்றும். சொல்லி காட்டுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், உணவை மறுப்பார்கள். ஆனால் தங்கை நம்புகிறாள், எல்லா அண்ணனை போல அல்ல என் அண்ணன், என் அண்ணன் அப்படிப்பட்டவர் அல்ல என்று. என்ன ஆச்சரியம் என்றால், இந்த உலகத்தில் இன்றைய வரை எல்லா தங்கைகளும் அப்படிதான் நினைக்கிறாங்க. என் அண்ணன் அப்படி நடந்து கொள்ள மாட்டார். யாரோ ஒரு அண்ணன் அப்படி நடந்து கொண்டார் என்றால் என் அண்ணன் அப்படிப்பட்டவர் அல்ல. நிச்சயமாக என் அண்ணன் அவர் வீட்டுக்கு போய் நின்றால் எத்தனை நாளானாலும் என்னை கவனித்துக் கொள்வார், என் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வார், அவர்களுக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் கொடுப்பார். ஆனால் அவளுடைய கணவன் சொல்றான், வேணாமா போகாத. ஆனால் வர்றா. 7 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவள் நடந்து வருகிறாள். குழந்தைகளை கூட்டிக் கொண்டு, அதிலும் இப்படி ஒரு பட்டினி பசியோடு நடந்து வருகிற அந்த பெண்ணினுடைய உருவம் படித்தால் கண்ணில் தெரியுது. இன்றைக்கு எங்கேயாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கிருந்து அந்த முனைக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோ இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க. காய்கறி வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு யாருக்கும் நடந்து வருகிற உடல் வலிமை இல்லை. ஆனால் மானாமதுரையிலிருந்து அர்ச்சனாபுரத்தை நோக்கி பஞ்சத்தோடு 7 பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு பெண் நடையாக நடந்து வருகிறாள் என்றால் அந்த துயரம் கண்ணில் தெரியக்கூடிய, பார்த்தாலே கண்ணீர் வர வைக்கக்கூடியது. அவள் வருகிற நேரத்தில் அண்ணனை பார்க்கிறாள். அண்ணன் மகிழ்ச்சியாக வரவேற்கிறான். எல்லா வசதியும் செய்து தருகிறேன், நீ இங்கேயே இரு, சரியான முன்னாடி போகலாமா அப்படின்னு தங்க வைக்கிறான். ஆனால் அண்ணன் கொடுத்த வரவேற்பை அவனுடைய அண்ணி கொடுக்கவில்லை. அவளுக்கு பேரே பாருங்க வித்தியாசமா வைத்திருக்காங்க, மூலி அலங்காரி என்று. எங்க கிராமத்துல எல்லாம் இந்த பாவக்கூத்து நடத்துவர்கள் நல்லதங்கால் நடத்துவாங்க. நடத்தும் போது அந்த மூலி அலங்காரி என்னெல்லாம் கொடுமை செய்தால் என்றை சொல்லும் போதெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த மூலி அலங்காரியின் மீது கோபம் வரும். ஒருவேளை பாதி இவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒரு கதாபாத்திரமாக பார்க்கும்போது அந்த கதாபாத்திரம் நடந்து கொள்வதை கேட்கும் போது நமக்கு கோபம் வரும். அவள் அவமானப்படுத்துகிறாள். நல்லதங்காளை எல்லா வகையிலும் விரட்டுகிறாள், உணவளிக்க மறுக்கிறாள், அவள் பிள்ளைகளை ஏசுகிறாள். அண்ணனுக்கு தன்னால் ஒரு ஏமாற்றம் வந்துவிடக்கூடாதே, தன்னால் பிரிவு வந்துவிடக்கூடாதே, இத்தனை அவமானங்களை தாங்கிக் கொண்டு ஏன் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போய் அவள் ஒரு கிணற்றில் தள்ளி தானும் இழந்த அந்த நல்லதங்காள் கிணறு என்பது இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப நல்லதங்காள் நிஜமான பொண்ணா? எந்த கதவு இல்லத்தில் வாழ்ந்தாள்? எப்போ வாழ்ந்தாள்? ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த கதை 500 வருடமாக நல்லதங்காளை கதையில் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. கதையில் நல்லதங்காள் வாழ்ந்துட்டே இருக்கிறார். நிஜத்தில் ஒருவருக்கு 50 வருஷம் 100 வருஷத்துல அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஆனா 500 வருடமாக நல்லதங்காள் இருக்கிறார் என்றால் அது நல்லதங்காள் அல்ல. அதன் பின்னால் ஒரு அறம் சொல்லப்படுகிறது. அந்த அறம் என்ன அப்படின்னா, அவள் தன் குழந்தைகளை எல்லாம் கொல்வதற்கு தயாராக இருக்கிறாள். ஒரு பெண் வாழ்நாளில் எடுக்கவே எடுக்காத முடிவு ஏதேனும் ஒன்று இருக்கும் என்றால் அது தன் பிள்ளைகளை கொண்டு தான் சாவோம் என்பதை எடுக்கிற முடிவு தான். அப்படி எடுக்கவே மாட்டாங்க.
என்ன நடந்தாலும் பிள்ளைகளை காப்பாற்றி விடலாம், தான் பிழைத்து விடலாம், அல்லாவிட்டால் தான் தன் வாழ்க்கையை பறிகொடுத்து பிள்ளைகளை வாழ வைக்கலாம் என்றுதான் நினைப்பார்கள். இவள் கிணற்றில் அந்த குழந்தைகளை போடுவார். அந்த நல்லதங்கால் கூத்து பார்த்த எனக்கு தெரியும். அந்த கிணற்றுக்குள்ளாடி அந்த பொம்மைகளை போடும் போது அந்த பொம்மலாட்டக்காரரே கண்ணீரோடு தான் சொல்லுவார். 3 குழந்தைகளை போட்டுட்டார். 4வது சின்ன சின்ன குழந்தைகள், 4வது 5வது குழந்தைகள் கேட்கும், நாங்கள் மட்டுமாவது இருந்து விடுகிறோம், பசிதானே அம்மா, இனிமேல் சாப்பாடு கேட்க மாட்டோம், கண்ணீர் விட மாட்டோம், யாரிடமும் கையேந்த மாட்டோம், ஒரு செடி கொடியை போல இந்த மண்ணில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறோம், எங்களை விட்டுருமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த அம்மா சொல்லுவோம், அப்படியெல்லாம் இல்லை மக்களே, தாய் இறந்து விட்டால் தாய் இல்லாத பிள்ளைகள் என்னெல்லாம் பாடுபடுவாங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும், அப்படி உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், மகிழ்ச்சியாக சாவோம் என்று எல்லோரையுமே அவன் பறி கொடுக்கிறான். அண்ணனுக்கு விஷயம் தெரிகிறது, வருகிறான், மனைவியை கண்டிக்கிறான், தானும் அதே கிணத்தில் விழுந்து இறப்பதற்கு துணியும் போது கடவுள் வந்து அவர்களை காட்டி அவர்களை எல்லாம் அவதூதர்களாக ஆக்கிட்டாங்க. தெய்வம் அவர்களுக்கு பிரசன்னமாகி அவர்களை எல்லாம் கடவுள் அழைத்து கொண்டார் என்று கதை முடிகிறது. நமக்கு கதை அல்ல. நான் இந்த கதைக்கு பின்னால் நான் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒரு விஷயத்தை நான் அடிக்கோட்டிகிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, வீடு தேடி வந்தவர்களை ஏன் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க? உங்கள் உறவுகளுக்கு உங்கள் வீட்டில் ஏன் ஒரு வேளை உணவு இல்லை? அல்லது உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் இன்னொருவருடைய வருகையை ஏன் வெறுக்கிறார்? நல்லா தெரியும், சாதாரண நாளில் இல்லை, பஞ்ச காலத்தில் ஒருவர் வர்றார், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிறார். வசதியாக இருந்த காலத்தில் உங்கள் வீட்டில் வந்து இப்படி தங்கியவர் இல்லை. அப்படின்னா மனித மனதில் உண்மையில் அன்பு என்பது இல்லையா? மனிதர்கள் அன்பு என்பதை உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டுமா? இயல்பிலேயே மனிதர்களுக்கு அன்பு என்று ஒன்று கிடையாதா? இவ்வளவு பெண்மையை அன்பினுடைய வடிவமாக சொல்கிறோமே, அதே பெண் தான் தன் வீட்டிற்கு வந்த இன்னொரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்தி குழந்தைகளோடு தற்கொலை செய்ய தூண்டுவாள் என்றால் அந்த மனதில் ஏன் இவ்வளவு வெறுப்பு, கசப்பு? எங்கு இருந்து இந்த கசப்பும் வெறுப்பும் அவமானப்படுத்துகிற முறையும் உருவாகிறது? இந்த கதை 500 ஆண்டுகளாக நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. நல்லதங்கால் முடியவில்லை, அவள் எங்கோ இருந்துகிட்டே இருக்காள். அவள் பெயர் தான் மாறிடுச்சு. இந்த மாவட்டத்தினுடைய பழைய கிராம ரெக்கார்டுகளை எடுத்து போய் பாருங்க. கிணற்றில் விழுந்து இறந்த பெண்களுடைய பட்டியல் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். கிணற்றில் குழந்தைகளோடு விழுந்து இறந்த பெண்கள் இல்லாத ஊர் என்று ஏதாவது ஒன்று இருக்கா என்ன? கணவனோட சண்டை, கோச்சிட்டாங்க, மாமனார் மாமியாரோட சண்டை, அது அல்ல பிரச்சனை. ஒன்று கிடைக்காத போது தாய் ஒரு முடிவு எடுக்கிறாள். நீதியின் பெயரில் அது தவறு. ஆனால் மனசாட்சியின் பேரில் அவள் எடுத்த முடிவு தவறா சரியா தெரியாது. கடவுள் கடைசியில் அவர்களை சொல்லுகிறார், உங்கள் தவறுகளை எல்லாம் மன்னித்து பூமியிலே வாழ அனுப்புகிறோம் என்ற போது அவள் சொன்னார், வேண்டாம், இந்த வாழ்க்கை இத்தனை அவலமானது என்றால் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அந்த பொம்மலாட்டம்காரர்கள் கிராமத்தில் இந்த கதையை நடத்தி முடித்துட்டு மறுநாள் வீடு வீடாக வந்து நல்லதங்காள் பெயரில் யாசகம் கேட்பார்கள். எந்த கதையை சொல்லி உங்கள் மனதில் இரக்கத்தையும் உங்கள் மனதில் கண்ணீரையும் வரவழைத்தார்களோ அவர்கள் ஒரு கலைஞனாக மறுநாள் காலையில் உங்களால் முடிந்ததை எங்களுக்கு கொடுங்கள் என்று நிற்பார்கள். கிராமத்தில் அவர்களுக்கு ஏதோ தானியமோ கையால் ஆன முடிந்த சின்ன சின்ன பணமோ கொடுப்பார்கள். ஆனால் ஒரு கதை 500 வருடங்களாக ஒரு சமூகத்திற்கு ஏதோ ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லா உறவுகளும் ஒரே போல இருந்திருந்தல்ல. ஆசை ஆசையாக திருமணம் செய்து கொடுத்த ஒரு வாழ்க்கை என்பது ஏதே ஒரு இடத்தில் ஒரு காகிதத்தில் கட்டப்பட்ட மாளிகையை போல கவிழ்ந்து விழுந்துடலாம். இன்னொன்று, இயற்கை பொய்த்து போகிற போது இயற்கை மட்டும் பொய்த்து போய்விடுவதில்லை, மனித உறவுகளும் பொய்த்து போகிறது. சொந்த அண்ணன் தான், அவர் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இது ஒரு பெண்ணுக்கு நடந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் முடிந்து என்றைக்கோ கதை முடிஞ்சிடல. இன்று வரை ஒரு பெண் இன்னொரு வீட்டிற்கு அவர்களுடைய அழைப்பின் பேரில் போய் அவமானப்படாமல் திரும்பி இருக்கிறார் என்று எங்காவது சொல்ல முடியுமா என்ன? அவரவருக்கு தனித்தனியான ஒரு அந்தரங்கமான டைரி இருக்கு, அதில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க, நாங்கள் இன்னார் வீட்டுக்கு போனோம், எங்களை இந்த நாளில் இப்படி அவமானப்படுத்தினார்கள் என்று. அந்த புத்தகம் அவர்களோடு வாழ்க்கையோட ரகசியமாக இருக்கு. கதை என்ன செய்கிறது அப்படின்னா, இது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி ஒரு நல்ல தம்பி என்ற ஒரு அண்ணனையும்
நல்லதங்காள் என்ற ஒரு தங்கையையும் உருவாக்கி அவர்களை தெய்வமாக மாற்றி அவர்களை வழிபட செய்து கதையின் வழியாக ஒரு நீதியை மக்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் அப்படி நடந்து கொள்ளும் போது அதை காண சகித்துக் கொண்டு இருக்காதீர்கள். பரிவு காட்டுவதற்கு, உதவி செய்வதற்கு, உணவளிப்பதற்கு சொந்த சகோதரனாகத்தான் சகோதரியாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லோருக்கும் ஒரே பஞ்சம், எல்லோருக்கும் ஒரே பட்டினி என்றால், எல்லோரும் ஒரே வாழ்க்கையை ஒரே போல அனுபவிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் பகிர்ந்து உண்ணலாம். இந்த உலகிலேயே ஒரு மாபெரும் அதிசயம் போல நடக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலாரனுடைய திருச்சபை. அங்கே இரவு பகலாக அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உணவு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த உணவு அளிப்பவர்கள் எல்லாம் விவசாயிகள். அவர்கள் கொடுக்கக்கூடிய வயல்லேருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களை கொடுத்து அந்த அடுப்பை எரியவிடாம பார்த்துட்டே இருக்காங்க. அந்த அடுப்பு நான் பகல் இரவாக வருடக்கணக்கில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு, இத்தனை பேர் உணவிற்காக காத்திருக்க வேண்டிய சூழலில் தான் இன்றும் நாம் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் நாம ஒரு பெரிய அறிவியல் வளர்ச்சியை கண்டுட்டோம். செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேறலாமான்னு தோன்றோம். எல்லா நவீன உபகரணங்களும் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் அடிப்படையில் மனிதன் அதே அவல நிலையில், அதே பட்டினியில், அதே பசியில், அதே போல அவமானத்தில், அதே போல சொந்த சகோதரனால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இந்த வாழ்க்கை பெரிய மாற்றத்தை சந்திக்கவில்லை. 500 வருடத்துக்கு முன்னாடி இருந்த கதையில் வரக்கூடிய இதே விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு இன்னொரு தலைமுறைக்கு என்ன தெரியாமல் போயிடுச்சுன்னா, இப்படியெல்லாம் நம்முடைய தாத்தன் பாட்டன் காலத்தில் வாழ்ந்தார்கள்ங்கிற தகவல் கூட தெரியாது. அவர்களுக்கு நல்லதங்காலும் தெரியாது, நல்ல தம்பியும் தெரியாது, பெரிய எழுத்தும் தெரியாது, பெரிய எழுத்து புத்தகமும் தெரியாது. இதெல்லாம் சென்ற தலைமுறை தேவையில்லாமல் மனதில் போட்டு வைத்திருக்கக்கூடிய, தேவையில்லாமல் பரணில் தூக்கி வீசி எறிய வேண்டிய பொருட்கள் இல்லை நண்பர்களே. இந்த வெளிச்சம் எல்லா காலத்திற்குமானது, எல்லா காலத்தையும் வழிநடத்தக்கூடியது. எந்த மொழியில் வேண்டுமானாலும் இப்படி ஒரு இலக்கியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி பாருங்கள். அது மண்ணிலிருந்து உருவான கதை என்பதால் அது ஒட்டும். உலகமெங்கும் இப்படி கதையில் வாழ்பவர்கள் நிறைய பேர் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஒரு பெரிய திருட்டு நடைபெற்றது. அந்த திருட்டை பத்திரிகைகள் எல்லாம் போட்ட போது அந்த பத்திரிகைகளுக்கு வாசகர்கள் கடிதம் எழுதுவாங்க இல்லையா, அதில் ஒரு வாசகர் கடிதம் எழுதியிருந்தார். இது போன்ற திருட்டை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உடனே ஷெர்லாக் ஹோம்ஸை வேலைக்கு அமர்த்துவோம் அப்படின்னு. ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிறது ஒரு கதாபாத்திரம், கதையில் வரக்கூடிய ஒரு துப்பறிவாளர், நிஜமான துப்பறிவாளர் இல்லை. ஆனால் ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு கதையில் வரக்கூடியவர் தான் நேரில் வரணும்னு சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் ஒரு தேசத்தில் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கு. 2 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு நாள் காலையில் அழைத்தார். சார், நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கே உங்கள் கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை பார்த்தேன், அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்னோடனே, சார் நீங்கள் பழனியப்பன் ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கீங்க, அந்த பழனியப்பனை நான் மீட் பண்ணிட்டேன், பழனியப்பன் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் அப்படி பழனியப்பன் எழுதியிருக்கேனே சொன்னேன் தவிர நீங்கள் சொன்ன ஆளை எழுதலை அப்படின்னு சொன்னேன். சார், அவரே சொல்கிறாரு என்னை தான் எழுதியிருக்காருன்னு, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னார். நான் சொன்னேன், அவர் சொல்லலாங்க, ஆனால் எழுதுன நான் சொல்கிறேன், அவரே இல்லை அப்படின்னு. இல்லை சார், அவரை தான் சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறார் கதாபாத்திரங்கள் எல்லாம் எங்கோ பேர் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு வந்து வேறு பேரில் அல்லது கொஞ்சம் இடத்தை அல்லது சூழலை மாற்றி வெளியிட்டுறாங்க. கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரும் கற்பனையானவர்கள் அல்ல, நிஜமானவர்கள். இப்போ கூட ஒரு மக்கள் ஒரு கதை படிக்கிறாங்கன்னா, கதை படிக்கும் போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எங்கேயோ நடக்குது அல்லது நடந்துட்டு இருக்கு, நடந்தது. அவர்களை இவர்கள் பெயர்களை மாற்றி எழுதியிருக்காங்கன்னு நம்புகிறாங்க. இந்த உலகில் ஒரு ரோமியோ ஜூலியட் தோன்றவில்லை, ஆனால் கதையில் ஒரு ரோமியோ ஜூலியட் வந்ததுனாலேயே ரோமியோ ஜூலியட் இருந்துகிட்டே இருக்காங்க. அம்பிகா அமராவதி கதையெல்லாம் கதையில் உருவானது தான். அப்படி நிஜமாக நடந்ததா சோழ நாட்டில்? எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கண்ணகி நிஜமான பெண்ணா? கோவலன் குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்ட இடத்தில் வசித்த நிஜமான மனிதனா? நமக்கு தெரியாது. ஆனால் இலக்கியம் அவர்களை நிஜமான மனிதர்களைப் போல, நிஜமான கதாபாத்திரங்களைப் போல, நிஜமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்ல வைப்பதால் அவர்களை நிஜம் போல நம்மளும் பார்க்கணும்.
அதிலும் ஷேக்ஸ்பியர் போன்ற ஒரு உலகையே வியக்க வைக்கக்கூடிய மாபெரும் எழுத்தாளர், நாடக ஆசிரியர், அவர் எழுதிய எல்லோருமே நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சவங்களாயிருக்காங்க. மேக்பத்தை, ஹாம்லெட்டை, சீசரை, பலரையும் இன்னைக்கு ஜனங்கள் அவர்களுக்கு தெரிந்த அறிந்த பக்கத்து வீட்டிற்காரரை போல, ஊரை சேர்ந்தவரை போல தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் கதாபாத்திரங்கள் அல்ல. அவர்கள் கதையில் உருவான கதையில் உருவான மனிதர்கள், அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை இருக்கு. ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் அப்படிங்கிறதை நான் என்னுடைய கல்லூரியில் பாடமாக படித்தேன். ஆனால் அந்த மேக்பெத் என்பவர் வெறும் கதையில் வரக்கூடிய, நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் அல்ல. நம் வாழ்க்கையில் எப்பவுமே நாம் சில நேரங்களில் மேக்பெத்தா நடக்கிறோம், ஹாம்லெட்டா நடக்கிறோம். ஒவ்வொரு முறை நடந்து கொள்ளும் போதும் இது மேக்பெத்தினுடைய பார்வையாயிற்றே என்று நமக்கு தெரியுது. யார் மேக்பெத்? அவனுக்கே ஒரு அரசாட்சி கிடைக்கப் போகிறது, அவனுக்கே அரசு சொந்தமாக போகிறது. அரசர் அதை சொல்வதற்காக அவன் வீட்டுக்கு வர்றார். மறுநாள் அல்லது அடுத்த நாள் அவன் ஒரு குறுநில மன்னன் ஆயிடுவான். ஆனால் ஆத்திரப்பட்டு அந்த இரவு வீட்டில் தங்கிய விருந்தாளியாக வந்தவரை அவனே கொலை செய்கிறான். கொலை செய்ததோடு அந்த கொலையை மறைக்கிறான். மறைத்ததோடு அதிகாரத்தை கைப்பற்றி தானே அரசனாயிடுறான். எப்பெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்க வேண்டிய தருணம் வருகிறதோ அதை அவசரப்பட்டு நீங்களாக கையில் எடுத்தால் அது குற்றமாகத்தான் நடக்கும். அந்த குற்றத்தை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள், அது தானாக உங்களுக்கு வரும். ஆனால் நீங்க காத்திருக்கல. ஏன் மேக்பெத் அப்படி நடந்துக்கிறான்? கிடைக்காம போயிடும் அப்படின்னு. பலருக்கும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியது அவநம்பிக்கை என்னன்னா, எனக்கு அது கிடைக்காம போயிடும் சார், எனக்கு பதவி கிடைக்காம போயிடும் சார், எனக்கு வேலை கிடைக்காம போயிடும். அவசரப்பட்டு ஒரு அடி தவறாக முன்னெடுக்கிறான். அவன் கொலை செய்ததல்ல, விருந்தாளியாக வீட்டுக்கு உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரை கொன்றதுதான் குற்றம். குற்றத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் என்ன என்றால், உங்களை நம்பி உங்கள் வீட்டில் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார், விழிச்சிட்டு இருக்கல. அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார்? இது என் வீடு, நான் மேக்பெத்தினுடைய வீட்டில் அல்ல, என் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறார். மேக்பெத்தினுடைய மனைவியினுடைய பெயர் லேடி மேக்பெத். அவளுக்கு ஒரு பெயர் கூட ஷேக்ஸ்பியர் கொடுக்கல. அந்த லேடி மேக்பெத் சொல்றா, இவரை இப்பயே நீ கொல்லலைன்னா நாளைக்கு நீ மன்னரா இல்லாம ஆயிடுவ, இல்லாம போனா திரும்பி உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, இன்னொரு முறை நம்ம வீட்டுக்கு அவர் உறங்க மாட்டார், கொன்று விடு அப்படின்னு சொல்றார். மேக்பெத் சொல்றான், நீயே கொன்றேம்மா, என்னால கொல்ல முடியாதுமா, அவர் தான் என்னை உருவாக்கினார், படை தளபதியாக்கினார், போர் நடத்த செய்தார், வெற்றியை கொண்டாடுகிறார், எல்லாம் செய்திருக்காரேம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்றா. ஷேக்ஸ்பியர் ஏன் உலகத்தினுடைய த கிரேட்டஸ்ட் ரைட்டர்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்றா, அவர் உறங்கும் போது என் தந்தையை போல இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். எனக்கு அதை படித்த போது தோணுச்சு, அப்ப நாம உறங்கும் போது நம்ம யாரை போல இருக்கிறோம்? ராமகிருஷ்ணன் உறங்கும் போது ராமகிருஷ்ணனை நினைவு எடுத்துக்கிறாரா? நீங்கள் உறங்குகிற குழந்தைகளை வேடிக்கை பார்க்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா உறங்குகிற குழந்தை தெய்வத்தின் சாயலில் இருக்குமா, தெய்வத்தோடு உரையாடி கொண்டிருக்குமா. இப்ப கூட நீங்கள் உறங்குவது பாருங்க, உங்க பிள்ளை உறங்குறத பாருங்க, உங்களை போலேதான் உங்க பையனும் உறங்கிட்டுமா. அப்போ ஒருவர் உறங்குகிற போது அவளுடைய தந்தையினுடைய ஜாடையில் இருப்பதால் அவள் கொல்ல தயங்குகிறாள். மேக்பெத்துக்கு அந்த தயக்கம் இல்லை, கொலை பண்ணிடுறான். யாருக்கும் தெரியாது, உலகம் தெரியாது. இந்த உலகில் பலரும் நம்புகிற ஒரு விஷயம் என்ன என்றால், ஒரு குற்றத்தை உலகத்திற்கு தெரியாமல் மறைத்து விட்டால் அது உலகின் கண்ணிலிருந்து முற்றிலும் மறைஞ்சிடும் நினைக்கிறாங்க. மறையவே மறையாது. உங்கள் மனசாட்சி அந்த குற்றத்தை என்றைக்கும் நினைவுபடுத்திட்டே இருக்கும். மேக்பெத்தை உலகம் அல்ல, அவன் மனசாட்சி தான் சொல்லுகிறது, உன் கையில் படிந்த இரத்த கரையை எத்தனை கடலில் கழுவினாலும் போகாது. அப்ப மேக்பெத் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறான். என்னன்னா, 5 நிமிடத்தில் ஒரு குற்றம் நடந்தேறிவிடும், ஆனால் ஆயுளெல்லாம் அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும். அனுபவிப்பதோடு எந்த பதவியை கிடைத்தால், அதிகாரத்தை கிடைத்தால், எல்லா மகிழ்ச்சியும் நீ அடையலாம் நினைச்சாயோ அந்த மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. அரசனாகிறான், எல்லா விருந்து நடக்கிறது, விருந்து மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இவனுக்கு கையில ரத்த கரை கண்ணில் பட்டுட்டே இருக்கு. அப்போ கதையில் வரக்கூடியவர் தான் மேக்பெத், நாடகத்தில் வரக்கூடியவர் தான் மேக்பெத். ஆனால் அவர் யாருக்கு நினைவுபடுத்துகிறார்? எல்லோருக்கும் ஒன்றை நினைவுபடுத்துகிறார், உங்களை நம்பி வந்தவரை ஒருபோதும் இப்படி வன்கொலை செய்யாதீர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள், அதிகாரத்தை பெறுவதற்காக குற்றம் புரியாதீர்கள்.
குற்றம் உலகம் அறியாமல் இருந்தாலும் உங்கள் கைகளில் இரத்த கரையை படிய வைக்கும் என்ற உண்மையை சொல்லிட்டே இருக்கு. அப்படின்னா ஷேக்ஸ்பியர்னுடைய கதாபாத்திரம் ஒன்று வாழ்நாளெல்லாம் மனிதனை போக்கி அவனுக்கு அறிவுரை சொல்வதற்காக வழிகாட்டுவதற்காக இருந்துகிட்டே இருக்கதான் நினைக்கிறேன்.